நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 6 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 7.6 question number 6 பாருங்க. A piece of wire 7/8 meter long broke into 2 pieces. So ஒரு piece of wire இருக்கு, இந்த மாதிரி ஒரு wire இருக்கு. வயரோட total length அது வந்து 7/8 meter longல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து 2 பீசஸாக வந்து கட் பண்ணுறாங்க, 2 பீசஸாக வந்து இந்த மாதிரி broke பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பீஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பீஸ்னு வச்சுக்கோங்க. One piece was 1/4 meter long. ஸோ இதில் ஒரு பீஸ் வந்து 1/4 meter long அப்படின்னு சொல்கிறாங்க. How long is the other piece? ஸோ இன்னொரு பீஸ் வந்து நமக்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மிஸ்ஸிங் பார்ட்டை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பார்ட்டையும் ஆட் பண்ணால் இது டோட்டல் லென்த் நமக்கு கிடைக்குமா? ஸோ நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/4 மீட்டர் equal to 7/8 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கணும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை ஒன் சைடு நம்ம வச்சிட்டோம்னா என்ன வரும்? 7/8 மைனஸ் 1/4. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் லென்த் ஆஃப் வயர். டோட்டல் அந்த வயரோட லென்த் எவ்வளவு இருக்கு? 7/8 மீட்டர்ஸ். ஸோ யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் பீஸ் வாஸ் 1/4 மீட்டர் லாங். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒன் ப்ரோக்கன் பீஸ் ஆஃப் வயர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 மீட்டர். 1/4 மீட்டர். நம்ம வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ப்ரோக்கன் பீஸ் ஆஃப் வயர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 7/8 மைனஸ் 1/4. ஸோ நமக்கு இங்கே 8 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? LCM. ஸோ 2 டேபிள்ஸில் போட்டோன்னா 4,2 2,1 1,1. ஸோ த LCM இஸ் 8. ஸோ இங்கே பாருங்கள், 8 1s are 8. இங்கே போடுறப்போ 7/8 மைனஸ் இங்கே வந்து 4 2s are 8. ஸோ 2/8. ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. 7 - 2 என்ன வரும்? 5. ஸோ 5/8 மீட்டர். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ப்ரோக்கன் பீஸ் ஆஃப் வயர் வந்து என்னது? 5/8 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. நந்தினிஸ் ஹவுஸ் இஸ் 9/10 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹர் ஸ்கூல். ஸோ அவள் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸு? 9/10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. She walked some distance. ஸோ அவள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நடந்து போகிறா. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து சம் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லலை, நடந்து போகிறா. அண்ட் தென் ஷீ டுக் அ பஸ். அதுக்கப்புறமா அவள் பஸ் பிடிக்கிறா ஃபார் 1/2 கிலோமீட்டர் டு ரீச் தி ஸ்கூல். ஸோ பஸ் பிடிச்சி அதில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு ரீச் பண்ணுறா. ஹவு ஃபேர் டிட் ஷீ வாக்? அப்போ சம் டிஸ்டன்ஸ் அவள் வாக் பண்ணான்னு சொல்கிறாங்கல்ல, அது எவ்வளவு வாக் பண்ணியிருக்கா அப்படின்றத நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டிஸ்டன்ஸ் ஆஃப் நந்தினிஸ் ஹவுஸ் ஃப்ரம் ஸ்கூல். ஸ்கூல்லேருந்து அவள் வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? 9/10 கிலோமீட்டர். ஷீ வாக்டு சம் டிஸ்டன்ஸ். ஸோ சம் டிஸ்டன்ஸ் அவள் நடந்து போயிருக்கா. அது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஸோ அதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்? ஸோ ஷீ வாக்டு சம் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஷீ டுக் அ பஸ் for 1/2 கிலோமீட்டர் டு ரீச் தி ஸ்கூல். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கா? 1/2 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 கிலோமீட்டர். நமக்கு வந்து ஹவு ஃபேர் டிட் ஷீ வாக் தான் தேவை. ஸோ இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அவள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸையும் அவள் நடந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணால் தானே நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/2 equal to 9/10 கிலோமீட்டர். இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். அவள் வீட்டில் இருந்து அவள் ஸ்கூலுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/10 minus 1/2.
ஸோ இந்த 1/2 இந்த சைடு வரப்போ மைனஸ் ஆயிடும். இப்போ இந்த 10க்கும் 2க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 5 2s are 10, 1 2 is 2, 1, 1. ஸோ 5 2s are 10, 10 தான் எல்சிஎம். ஸோ இங்கே நமக்கு 1, ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன வருது 9/10 வருது. இங்கே வந்து 5ல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 வரும். அதே 5 நியூமரேட்டர் பண்ணுறப்போ 5/10. சாரி, இங்கே வந்து சப்ராக்ஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை சப்ராக்ஷன் பண்ணுங்கள். என்ன வரும் 9 - 5 = 4/10. இதை சிம்பிளிஃபைட் ஃபார்முக்கு பண்ணோன்னா 2/5. ஸோ 2/5 கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து அவன் வந்து நடந்தாலையா, சம் டிஸ்டன்ஸ் நடந்தால அதோட டிஸ்டன்ஸ். ஸோ தேர்ஃபோர் she walk 2/5 கிலோமீட்டர் from house. Question number 8 பாருங்க. Asha and Samuel had bookshelves of the same size, partly filled with books. ஸோ ஆஷா கிட்டேயும் ஷாமுவேல் கிட்டேயும் புக் ஷெல்ஃப்ஸ் இருக்குது, சேம் சைஸில் இருக்குது. அவங்க வந்து சம் புக்ஸ் வச்சு அவங்க ஃபில் பண்ணி வச்சுருக்குறாங்க, பார்ட்லி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஆஷா செல்ஃப் வந்து 5/6 ஃப்ராக்ஷன் ஃபுல்லில் இருக்குது. ஷாமுவேலோட ஷெல்ஃப் வந்து 2/5 ஃப்ராக்ஷனில் ஃபுல்லில் இருக்குது. ஹூஸ் புக் ஷெல்ஃப் இஸ் மோர் ஃபுல்? யாரோட புக் ஷெல்ஃப் வந்து அதிகமாக ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பை வாட் ஃப்ராக்ஷன், எவ்வளோ ஃப்ராக்ஷனில் ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ மோர் ஃபுல், மோர் லெஸ் அந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், கம்பேரிசன் பண்ணணும் ஃப்ராக்ஷன்ஸை. இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் புக்ஸ் ஃபில்ட் இன் ஆஷாஸ் புக் ஷெல்ஃப். ஸோ ஆஷாவோட ஃப்ராக்ஷன் என்னது 5/6. 5/6. ஃப்ராக்ஷன் ஆஃப் புக்ஸ் ஃபில்ட் இன் ஷாமுவேல்ஸ் புக் ஷெல்ஃப். ஷாமுவேலோட ஃப்ராக்ஷன் என்னது 2/5. 2/5. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும் யாரோட புக் ஷெல்ஃப் வந்து அதிகமாக ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணணும் ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸையும். ஸோ 5/6, 2/5 நம்ம கம்பேர் பண்ணணுன்னாலும் நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 3,5, 1,5 5 டேபிள்ஸ் எடுக்கிறப்போ 1,1. ஸோ என்ன வருது 2 3s are 6, 6 5s are 30. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வருது 30 வருது. இப்போ இங்கே வந்து நமக்கு 5ஓட மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். அதே 5 நம்ம நியூமரேட்டரில் பண்ணுறப்போ 25/30. இங்கே வந்து நமக்கு 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12/30. ஸோ விச் ஒன் இஸ் பிக்கர்? 25/30. ஸோ 25/30 இஸ் கிரேட்டர் தென் 12/30. இப்போ நமக்கு யாரோட புக் ஷெல்ஃப் வந்து அதிகமாக ஃபுல்லாக இருக்குன்னு தானே கேட்குறாங்க. ஸோ 25/30ன்றது யாரோட ஃப்ராக்ஷன்? ஆஷாவோட ஃப்ராக்ஷன். இந்த 12/30ன்றது ஷாமுவேலோட ஃப்ராக்ஷன். ஸோ நமக்கு வந்து என்ன எழுதணும், ஆஷாஸ் புக் ஷெல்ஃப் இஸ் மோர் ஃபுல் அப்படின்னு அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. செகண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பை வாட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதே ஆஷா ஷாமுவேல்னே வச்சுக்கோங்களேன். ஆஷா கிட்ட வந்து ஒரு 10 சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஷாமுவேல் கிட்ட வந்து ஒரு 5 சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா நீங்கள் டக்குன்னு வந்து என்ன சொல்லிடுவீங்க, ஆஷா கிட்ட தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. பட் எவ்வளோ அதிகமாக இருக்குது when compared to ஷாமுவேல், எவ்வளோ ஆஷா கிட்ட அதிகமாக இருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு சப்ராக்ஷன் பண்ணிடுவீங்க. 10 - 5 = 5. ஸோ 5 தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிடுவீங்க. அதே தான் இங்கே ஃப்ராக்ஷனில் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 2 பேரோட ஃப்ராக்ஷனையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆஷாவோடது எவ்வளோ வருது நமக்கு 25/30. 25/30 minus 12/30 பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 25 - 12 என்ன வரும், 13 வரும். ஸோ 13/30. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் தான் நமக்கு வந்து பை வாட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அதுக்குடைய ஆன்சர். ஸோ பை வாட் ஃப்ராக்ஷன் கேட்டாங்க இல்லையா, ஸோ ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 13/30 இஸ் த ஆன்சர். Question number 9 பாருங்க. ஜெய்தேவ் takes 1/5 minutes to walk across the school ground. ஸோ ஸ்கூல் கிரவுண்டில் நடக்கிறதுக்கு வந்து ஜெய்தேவுக்கு வந்து 1/5 minutes வந்து எடுத்துக்கிறான்.
ராகுல் டேக்ஸ் 7/4 minutes to do the same. ராகுல் வந்து அதே டிஸ்டன்ஸ் நடக்கிறதுக்கு அவனுக்கு வந்து 7/4 minutes ஆகுது. Who takes less time? யாருக்கு வந்து கம்மியான டைம் எடுக்குது and by what fraction? அதே தான் அங்கே வந்து மோர் கேட்டாங்க, இங்கே லெஸ் கேட்குறாங்க, கம்பேர் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் ஜெய்தேவ் டேக்ஸ் டு வாக் அக்ராஸ் த ஸ்கூல் கிரவுண்ட். ஸோ ஜெய்தேவுக்கு எவ்வளோ ஃப்ராக்ஷன் தேவைப்பட்டுச்சு? 2 1/5. 2 1/5 minutes தேவைப்பட்டுச்சு. இது வந்து நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நம்ம வந்து இம்ப்ராப்பரில் சேஞ்ச் பண்ணிடலாம். 5 2s are 10. 10 plus 1? 11. So 11/5 minutes. Next, fraction of minutes Rahul takes to walk across the school ground. ராகுலுக்கு எவ்வளோ மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு? 7/4. 7/4 minutes. நமக்கு என்ன கேட்குறாங்க? லெஸ் டைம் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 11/5ஐயும் அண்ட் 7/4ஐயும். ஸோ இதில் எல்சிஎம் தான் எடுத்தாகணும். எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும்? 20 வரும். ஸோ 5 4s are 20, 11 4s are 40, 4/20. இங்கே வந்து நமக்கு என்ன வரும்? 5 வரும். ஸோ 5 7s are 35/20. ஸோ 44/20 is greater than 35/20. ஸோ நமக்கு இங்கே லெஸ் தானே கேட்குறாங்க. எந்த ஃப்ராக்ஷன் ஸ்மால்? இந்த ஃப்ராக்ஷன் தான். இது யாரோட ஃப்ராக்ஷன்? ராகுலோடது. இது வந்து ஜெய்தேவோடது. ஸோ ராகுல் அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து therefore ராகுல் டேக்ஸ் லெஸ் டைம். இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பை வாட் ஃப்ராக்ஷன். அதே கான்செப்ட் தான். ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணணும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 44/20 minus 35/20. ஸோ 44 minus 35 என்ன வரும்? 9 வருமா? 9/20. அப்போ therefore fraction is equal to 9/20 is the answer. 9/20 minutes. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட 7th சாப்டர் வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சில்ட்ரன்.